Hi dudes, Poco ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று MIUI டூலோட ஸ்டேபிள் அப்டேட் வந்து பைலட் டெஸ்டருக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் MIUI 12.0.0.3 ஸ்டேபிள் தான். ஸோ இந்த இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். பப்ளிக் ரிலீஸ் இன்னும் பண்ணலை. பப்ளிக் ரிலீஸ் பண்ண 2 to 4 weeks ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை செக்யூரிட்டி பேட்சோடு வந்திருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜூலை செக்யூரிட்டி பேட்சோடு வந்திருக்கு. ஸோ இந்த OS பொறுத்த வரைக்கும் இவங்க விட்டுருக்க இந்த அப்டேட் பீட்டா டெஸ்ட் இருக்குது. பட் பெருசாக ஒன்றும் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. உண்மையை சொல்ல போனால் ஃபீச்சர்ஸே இல்லை. ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது அங்கிட்ட இங்கிட்டும் மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் வந்து போரிங் ஆகும், இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் போரிங் ஆகும். ஸோ அந்த ஒரு டிசைன்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மற்றபடி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது லைவ் வால்பேப்பர் கிடையாது, டியூல் ஸ்டேட்டஸ் பார் கிடையாது, நிறையா இது மிஸ் ஆகுது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே போயிருங்க. டிஸ்பிளேயில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் இருக்கும், அதில் கீழே எனேபிள் பண்ணணும். சரி, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து 11 யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டிசேபிள் பண்ணி. இல்லை வேணும்னா நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணி 12 யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், சம்டைம்ஸ் லேகிங் ஆகுது. எனக்கு வந்து ஃபோன் வந்து லேகிங் ஆகுது இந்த 12 யூஸ் பண்ணும்போது. இந்த ஸ்டேபிளில் கஸ்டமர் ரூமில் கூட இந்த இது இல்லை. ஸோ அவங்க வந்து இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ கெஸ்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நேவிகேஷன் கெஸ்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பார் நான் கஸ்டமர் ரூமில் காமிச்சிருக்கேன், அது வராது. ஸோ ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்துதான்னு தெரியல. என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை லாங்காக ஸ்வைப் பண்ணும்போது டேரெக்டாக அந்த ஆப்குள்ளே ஜம்ப் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கீழே எனேபிள் பண்ணிக்கலாம். கெஸ்டர் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நம்ம ஸ்வைப் பண்ணும்போது டேரெக்டாக ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ 11 இது இருந்துதான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தீம்ஸ் வால்பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக உள்ளது தான் இருக்குது லான்ச்சர். ஸோ இதில் வந்து லைவ் வால்பேப்பர் வந்துட்டு வரல. ஸோ மற்றபடி பார்க்கும்போது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இந்த UI மட்டும்தான் மாற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப் ஐகான் UI இதுதான் மாற்றிருக்காங்க. மற்றபடி MIUI டூலில் காட்டின ஃபுல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த பீட்டா டெஸ்டருக்கு வந்துட்டு பண்ணல. ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் டர்போ வந்து வெரி டிசப்பாயிண்ட். அதாவது கேம் டர்போவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் ஒன்று விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3.0 4.0 அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டனில் வந்து இது விடலை, அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ கீழே ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் பார் அந்த பார் ஒன்று வருது, நேவிகேஷன் பார். ஸோ அது ஒன்று புதுசாக இருக்குது. அது ஆல்ரெடி இருந்துதான் தெரில, பட் புதுசாக இருக்குது எனக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ டூல் பாக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்க்கு வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூடியூப் சூஸ் பண்ணியிருக்கேன்னா யூடியூப்பில் போயிட்டு ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு இருந்து ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு அந்த டூல் பாக்ஸ் வரும். அந்த டூல் பாக்ஸ்லேருந்து நான் கேஸ்டிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு தேர்ட் ஆப்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ், இது இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பைலட் டெஸ்டரில் பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூஸ் பக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பூரா வந்து கண்டுபிடிச்சி டெவலப்பர்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணால் இல்லை ரிப்போர்ட் வந்துட்டு பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சால்வ் பண்ணி பப்ளிக் ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டேபிளாக கொடுப்பாங்க. அதுக்காக அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஸ்க்ரீனில் மேலே தெரியும், பட் இதில் வந்து காமிக்கலை. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆப்பை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் விண்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேபிளில். பட் இது பீட்டா யூஸர்னால ஒர்க் ஆகலையே என்னமோ தெரில, ஒன்று தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்க்கும்போது இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் MIUI 11 இருக்கிறத கொஞ்சம் சிஸ்டம் UIவாக ஐகான்ஸு லோகோஸ் எல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் போய் பார்க்கும்போது தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம MIUI டூலோட கஸ்டமர் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ ஃபீச்சர்ஸ் இது என்னால் சொல்ல முடியல. ஸோ ஃபேஸ் அன்லாக் கூட இதில் வந்துட்டு கொடுக்கல, அவங்க ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இல்லை. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பப்ளிக் ரிலீஸ் வந்தால் தான் தெரியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு. இது இன்ஸ்டாலேஷன் போடுறதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இல்லாதனால இது இன்ஸ்டாலேஷன் நான் போட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ டெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கட்டும், நமக்கு ஸ்டேபிள் பப்ளிக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.